ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம லாஸ்ட் எபிசோட் அதை பற்றி பார்த்தோம். விஷுவல் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அது எப்படி கான்ஃபிக் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அண்ட் தென் ஃபைனலாக ஒரு சாம்பிள் ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணி ரன் பண்ணியும் பார்த்தோம். சரிங்களா? இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட் பார்த்தோம்ல, வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு ஒரு எபிசோட் பற்றி பார்த்தோம்ல. அந்த எபிசோட் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தோம். அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருந்தோம். அந்த வேல்யூவை நம்ம அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களா? இப்போ சம் டைம் சம் சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களோட மொபைல் இருக்குது. அந்த மொபைலுக்கு பாஸ்வேர்டு அப்படின்னு ஒன்று வைக்கிறீங்களா, அந்த பாஸ்வேர்டை நீங்களாக சூஸ் பண்ணுறீங்களா இல்லை சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணுதா? நீங்கள் தானே சூஸ் பண்ணுறீங்க. அதுக்கான இன்புட்டை கொடுக்குறது நீங்கள் தானே. இப்போ அதே மாதிரி தான் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறோம், ஒரு ஃபார்மை ரிஜிஸ்டர் பண்ணுறோம், ஆர் லைக் வாட் எவர் எதுவும் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே அதுக்கான இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்குறது யார்? ஆஸ் அ யூஸராக நாம தானே கொடுத்தாகணும். சிஸ்டம் அதுக்கான டேட்டாவை தானாக எடுத்துக்க போகிறது இல்லை. அந்த இன்புட்டை நான் யூஸர்கிட்ட வாங்கணும் அப்படின்னா நான் யூஸர்கிட்ட வாங்கி ஆகணும்ல. லைக் அந்த வேரியபிள்ஸில் என்ன பண்ணியிருந்தோம், ஒரு வேல்யூவை நானே ஸ்டாட்டிக்காக நானே கொடுத்து வச்சிருந்தேன். அந்த வேல்யூ கடைசி வரைக்கும் மாறப்போகிறது கிடையாது. சரிங்களா? ஆனால் இப்போ என்னன்னா, இந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் அந்த லைக் யூசர் இன்புட்டு, பாஸ்வேர்டு, யூஸரோட கிரெடென்ஷியல்ஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் யார் கொடுக்கணும்? யூஸர் தானே கொடுக்கணும். அப்போ அந்த டீட்டெயில்ஸ்லாம் யார்கிட்ட வாங்கணும்? யூஸர்கிட்ட தானே வாங்கணும். அந்த டீட்டெயில்ஸை எப்படி நம்ம யூஸர்கிட்ட வாங்க போகிறோம், அது என்னென்ன டேட்டாவாக வாங்க போகிறோம், லைக் அந்த டேட்டாவை எப்படிலாம் மாற்ற போகிறோம், அப்படி மாற்றுறதுக்கு நம்ம என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். லைக் லாஸ்ட் டைம் நம்ம சாம்பிள் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனில் க்ரியேட் பண்ணி அதில் தான் பண்ணியிருந்தோம். ஸோ ஜஸ்ட் அது சாம்பிளாக இருந்துட்டு போட்டோம். இதுக்கப்புறம் ப்ராப்பராக இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம இந்த ஒரு அப்ளிகேஷன்லேயே லைக் இந்த ஒரு சொல்யூஷன் ஃபைல்களே வச்சுருக்கிறனால ஒரு புது ஃபைலை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலுக்கு லைக் என்ன அப்ளிகேஷனை சூஸ் பண்ணணும் தெரியணும்ல, கன்சோல் ஆப் .NET ஃப்ரேம்வொர்க் எங்களுக்கு ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம், க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு சைடில் காமிக்கும், ரீசன்ட் ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்ஸில் உங்களுக்கு அந்த இதை காமிக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு பேர் இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா லைக் SHARP லைக் C# டுட்டோரியல் அப்படின்னு வச்சுக்கிறேன். C# டுட்டோரியல்ஸ் அப்படின்ட்டு ஒரு பேர் வச்சுட்டு லைக் நான் அதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு க்ரியேட் ஆயிரும். ஓகேவா? எனக்கு இப்போ ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் ஆயிடுச்சு. லைக் ஒரு கன்சோல் ஆப் க்ரியேட் ஆயிருக்கு. சரியா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைக் சொன்ன மாதிரி ரீட் லைன் இன்புட் எப்படி ஒரு வேல்யூவை யூஸர்கிட்டேருந்து கெட் பண்ணலாம், வேல்யூவை யூஸர் கொடுத்து அதை எப்படி நான் மேனிபுலேட் பண்ணலாம் அப்படின்னு போய் பார்ப்போம். அதில் வந்து ஒரு மூணு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, 3 விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த 3 ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பற்றியும் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்றத பற்றியும் பார்ப்போம். சரியா? அண்ட் ஆல்சோ ஏன் இது தேவைப்படுது அப்படின்னா எல்லா டைமும் நம்ம முன்ன சொன்ன மாதிரியே தான், எல்லா டைமும் நான் ப்ரீ டிஃபெண்டாக ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அந்த வேல்யூவே சூஸ் பண்ண மாட்டேன். இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு வேரியபிள் ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்வேர்டு இஸ் ஈக்குவல் 1 2 3 4. இப்போ நான் ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன். சரியா? இப்போது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் லைக் ஒரு லாகின் பண்ணுறோம், ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல பாஸ்வேர்டு என்ன அவங்களா சிஸ்டம் அவங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது, நாம தான் ஜென்ரேட் பண்ண போகிறோம், நாம தானே கொடுக்க போகிறோம். ஆஸ் அ யூஸராக அங்கே என்ன வேல்யூ இருக்கணும், பாஸ்வேர்டு என்ன இருக்கணும் நான் தான் சொல்ல போகிறேன். என்னோட மெயில் ஐடி என்ன இருக்குன்னு நான் தான் சொல்ல போகிறேன். என்னோட மொபைல் நம்பர் ஆல்சோ உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தானே சொல்லி ஆகணும். ஏன்னா சிஸ்டம்க்கோ அந்த கிரியேட் பண்ண டெவலப்பருக்கும் தெரிய போகிறதில்ல. மேபி இப்போ வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் எல்லாருமே யூஸ் காமனாக சொல்லணும்னா லைக் அந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லைக் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ்க்கும் ஒரே மாதிரியான யூசர் ஐடி இல்லைல்ல, ஒரே மொபைல் நம்பர் கிடையாது. லைக் அதனால் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் மாறிக்கிட்டே இருக்குல்ல. அதே மாதிரி தான் இங்கே நான் அந்த வேல்யூஸ் எப்படி கொண்டு வரலாம், கெட் பண்ணலான்றது மாதிரியான ஒரு சின்ன ஒரு கன்சோல் ஆப்பில் எப்படி கெட் பண்ணலாம் அப்படின்றத அந்த ரீட் லைன் இன்புட் அது எப்படின்றத பற்றி பார்ப்போம். சரியா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு 3 ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்னு நான் சொன்ன மாதிரி தான். லைக் பாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னென்ன இருக்குன்றதை பற்றி மட்டும் நோட்ஸ் எழுதிடுவோம். லைக் சாரி இந்த இடத்துல லைக் ஃபஸ்ட் ஒன் வந்து கன்வெர்ட், அதில் வந்து போயிடுவோம். கன்வெர்ட்னாலே உங்களுக்கு புரியுது இல்லை, கன்வெர்ட்னா என்ன மாற்றுறது, லைக் கன்வெர்ட் டு அப்படின்னு சொல்லுவாங்க, கன்வெர்ட் டு. ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் ஒன் வந்து பாஸ், அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்து ட்ரை பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி ட்ரை பாஸ் யூஸ் பண்ண மாட்டோம். லைக் மோஸ்ட்லி ட்ரை பாஸ் யூஸ் பண்ணுறதில்ல, கன்வெர்ட் பாஸ். இந்த ட்ரை பாஸ் ஏன் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்றத பற்றியும் சொல்கிறேன். சரியா? லைக் ஃபஸ்ட் திங் எப்படி வச்சுப்போன்னு வச்சுக்கோங்களேன். எந்த மாதிரினா அதே தான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். யூசர் நேம் கெட் பண்ணுறோம், அப்புறம் பாஸ்வேர்ட் கெட் பண்ண போகிறோம். பாஸ்வேர்டு வந்து நான் சிம்பிளாக நம்பர்ஸ் வச்சுக்க போகிறேன். இல்லை ஒரு 4 பின் நம்பர்னு வச்சுக்கோங்க, பின் நம்பர் கெட் பண்ண போகிறோம். லைக் இன்டீஜர் பின் அப்படின்னு ஒரு வேல்யூ, பின் அப்படின்றத எனக்கு வேரியபிள் நேம். இந்த இடத்துல பின்க்கு நான் வேல்யூ கெட் பண்ணும். நான் பின் வந்து சர்டன் நேம்ஸ் லைக் 1 2 3 4 கொடுக்குறேன்னு கூட வச்சுக்கோங்களேன். இந்த வேல்யூவை நான் யூசர்கிட்ட தான் கெட் பண்ணணும். சரியா? யூசர்கிட்ட வாங்கணும்ல. லைக் எங்கள் யூசர் அப்படி எங்கே நமக்கு இந்த வேல்யூ இந்த இடத்துல கொடுக்க போகிறாங்க,
நமக்கு யூசர் கன்சோல் ஆப்பை பொறுத்தளவுக்கு யூசர் பார்க்குறதா யூசர் நம்ம எண்ட் யூசருக்கு என்ன காமிக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு கன்சோல் ஸ்க்ரீனை மட்டும் தான் காமிக்க போகிறோம். இங்கே இருக்கிற இந்த பிளாக் கலர் ஸ்க்ரீனை தான் கன்சோல் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம். யூசருக்கு நம்ம எண்ட் யூசர் இந்த கன்சோல் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, ஒரு கன்சோல் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எண்ட் யூசருக்கு காமிக்க போகிறதோ எண்ட் யூசருக்கு இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரே இடம் என்ன இடமா இருக்கும் அப்படின்னா இது ஜஸ்ட் கன்சோல் ஸ்க்ரீன். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு கருப்பு கலர் ஸ்க்ரீனை மட்டும் தான் எண்ட் யூசர் பார்க்க போகிறாங்க. சரியா, இப்போ அப்படின்னா இந்த இடத்துல இருந்தால் நான் வேல்யூ வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே இந்த பிளாக் கலர் ஸ்க்ரீனில் இருந்தால் நான் வேல்யூ வாங்கணும். இப்போ நான் அந்த பிளாக் கலர் ஸ்க்ரீனில் ஒன்று எழுதணும், ஒரு வேல்யூ நான் உள்ளேருந்து வெளியே கொடுக்கணும். என்ன யூஸ் பண்ணுறோம்? கன்சோலில் ரைட் லைன் யூஸ் பண்ணுறோமா? எப்படி சொல்லலாம்? இந்த இடத்துல கன்சோலில் ரைட் லைனுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. சிடபிள்யூ எடுத்து டேப் ஆர் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சோல் ரைட் லைன் அப்படின்றது வந்துடும். ஓகேவா, இந்த இடத்துல நான் என்டர் யுவர் பின் அப்படின்னு கொடுக்க போகிறேன். என்டர் யுவர் பின் நம்பர் அப்படின்னு கொடுக்க போகிறேன். சரியா, இப்போது இங்கேருந்து ஒரு வேல்யூ வெளியே போகணும். ஓகேவா, உள்ள அப்ளிகேஷனில் இருந்து என்கிட்ட இருக்கிற டேட்டாவை நான் எண்ட் யூசருக்கு காமிக்க போகிறேன் அப்படின்னா கன்சோல் டாட் ரைட் லைன். ஓகேவா, இப்போ கன்சோல்லேருந்து ஒரு டேட்டாவை நான் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா கன்சோல் டாட் ரீட் லைன். ஓகேவா, கன்சோல்லேருந்து தான் வேல்யூ கொண்டு வர போகிறோம். ஸோ கன்சோலில் நான் எழுதி காமிக்கணும் அப்படின்னா ரைட் லைன், கன்சோலில் எழுதுகிற வேல்யூ நான் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா கன்சோல் டாட் ரீட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இப்போ இந்த இடத்துல கன்சோல் டாட் ரீட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கன்சோல் டாட் ரீட் லைன். நான் இப்படி ரீட் லைன் கொடுத்தோன்னே எரர் வருது பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கலர் எரர் இருக்குது. எரர் நோட் என்ன அப்படின்னா இங்கே உங்களுக்கு காமிக்கும். இந்த இடத்துல எரர் நோட் காமிக்கும். cannot implicitly convert type string to integer அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்னா ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக உங்களால் ஈஸியாக மாற்ற முடியாது. நான் சாதாரணமாக மாறாது, எதுவுமே பண்ணாமல் ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஒரு இன்டீஜராக மாறாது அப்படின்றது எரர். நான் அந்த மாதிரி இங்கே பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு இன்டீஜராக மாற்ற ட்ரை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு வந்து எரர் வந்திருக்கு. சரியா, ஏன் அப்படின்னா நான் இந்த கன்சோல் ஸ்க்ரீனில் என்னென்ன வேல்யூ கொடுக்குறனோ, சாரி இங்கே எனக்கு எரர் இருக்குது, அதனால் ரன் ஆகாது. இங்கே இது கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சிங்கிள் லைன் கமாண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரண்ட் ஸ்லாஷ் 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் என்ன பண்ணுவாங்கன்னா கமாண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ்க்கான அர்த்தம் என்னன்னா கமாண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த இடத்துல எழுதிடுவோம் 2 ஸ்லாஷ். இது வந்து என்னன்னா சிங்கிள் லைன் கமாண்ட் லைன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நான் எழுதியிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து மல்டி லைன் கமாண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி லைன் கமாண்ட், இட்ஸ் யூஸ் ஃபார் மல்டி லைன் கமாண்ட். ஓகேவா, மல்டி லைன் கமாண்ட் லைன். ஓகேவா, இது கமாண்ட் லைன் மேக்ஸிமம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றின நோட்டை எழுதி வைக்கிறதுக்காக தான். ஒரு புக்கில் நான் படிச்சுட்டே இருப்போம். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கிலீஷ் புக்கா வாட் எவர் ஏதோ ஒரு பெரிய பேசேஜ் படிச்சுட்ருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒரு சில வார்த்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படின்னா ஒரு கிராமட்டிக்கலாக பயங்கரமான ஒரு பெரிய வார்த்தை இருக்குது. இந்த எப்படி சொல்லலாம், சஃபஸ்டிகேட்டட், நிறைய வார்த்தைகள் இந்த மாதிரி புதுசாக நீங்கள் வெக்காபுலரிஸ் நிறைய புது வெக்காபுலரிஸ் இருக்கும்ல அந்த இடத்துல. அந்த புது வெக்காபுலரிஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா என்ன பண்ணுவோம், மேலே அதை பற்றின நான் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு லைன் எழுதி வைப்போம்ல, பெரிய லைனாக எழுதி வைப்போம்ல, அந்த மாதிரி நேரத்தில் இங்கே இருக்க கமெண்ட் லைனும் நான் ஒரு கோட் எழுதிட்டு போயிடுவேன். அந்த கோட் பின்னாடி வர யூஸரும் படித்து பார்த்து புரிஞ்சிக்கணும். மேபி நான் டெக்னிக்கலாக எழுதின ஒரு டேர்ம் அவருக்கு அந்த பர்டிகுலர் டேர்ம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்கலாம். இல்லை நான் பண்ண ஏதாவது கோட் மற்றவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்கலாம்ல. நான் எழுதின கோடும் மற்றவங்களுக்கு புரியணும், மற்றவங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போகிறேன். அந்த கோட் அந்த செட் ஆஃப் லைன் கோடுக்கு மேலே ஒரு பர்டிகுலர் நோட் எழுதி வச்சுட்டு போவேன். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கமெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷும் இங்கே இருக்க ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அப்புறம் ஆஸ்டிக் சிம்பிள் ஸ்டார் சிம்பிளும் யூஸ் பண்ணுறோம். சரியா, இது இப்படி ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணணும். இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா, இந்த ஸ்டார் வந்து ஆட்டோ ஜென்ரேட் தானாக ஜென்ரேட் ஆயிரும் கமெண்ட் லைன்றதுனால. அப்புறம் ஓகே, இப்போ இங்கே பார்ப்போம். இப்படி இங்கே இருந்து இந்த கன்சோல் ரைட் லைனில் நான் ஒரு வேல்யூ காமிக்கிறேன் பார்த்தீங்களா. இங்கே சப்போஸ் இருக்கிற எல்லா வேல்யூ என்னவா கன்சிடர் ஆகும்னா ஒன்லி a ஸ்ட்ரிங். நீங்கள் கன்சோல் ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது என்னவா கன்சிடர் ஆகும், ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் ஆகும். இந்த இடத்துல நான் 10 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்தாலும் சரி, 20 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்தாலும் சரி, 30 1.0 ஒரு ஃப்ளோட், ஒரு டபுள், ஒரு டெசிமல், ஒரு ஆப்ஜெக்ட், வாட் எவர் ஒரு கேரக்டர் ஆல்சோ கேரக்டர், நான் என்ன வேல்யூ கொடுத்தாலும் கன்சிடர் ஆஸ் அ ஸ்ட்ரிங். ஓகேவா, எவ்ரி திங் வாட் எவர் என்ன டேட்டா நம்ம கன்சோல் ஸ்க்ரீனில் கொடுத்தாலுமே இட் ஜஸ்ட் கன்சிடர் ஆஸ் அ ஸ்ட்ரிங். ஓகேவா, அதே மாதிரி தான் இங்கேயும் நான் இங்கே என்ன டேட்டா கொடுத்தாலும் அது என்னவா கன்சிடர் ஆகிருக்கும், ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் ஆகிருக்கும். சரியா, அந்த ஸ்ட்ரிங்கை நான் என்னவா எனக்கு என்ன டேட்டா டைப் தேவைப்படுது, ஆனால் இந்த இடத்துல இன்டிஜர் தான் தேவைப்படுது. சரியா,
எனக்கு இங்கே தேவைப்படுற டேட்டா டைப் என்னவோ இன்டிஜர் தான். ஆனால் எனக்கு இங்கே அங்கே வாங்குறேன் அப்படின்னா எல்லா டேட்டாவும் என்னவா வாங்குவோம் அப்படின்னா ஜஸ்ட் அ ஸ்ட்ரிங், எல்லாமே ஸ்ட்ரிங்காக மட்டும் தான் வாங்க போகிறோம். அந்த ஸ்ட்ரிங்கை நான் என்னவா மாற்றிக்கணும், எனக்கு தேவைப்படுற மாதிரி நான் மாற்றிக்கணும்ல. எனக்கு இன்டிஜராக வேணும்னா இன்டிஜராக மாற்றிக்கணும், ஒரு ஃப்ளோட் தேவைப்படுது அப்படின்னா ஃப்ளோட்டாக மாற்றிக்கணும். இப்போ எனக்கு டபுள் தேவைப்படுச்சு அப்படின்னா அதை டபுளாக மாற்றிக்கணும். சரியா? அப்போ நான் என்ன மாற்றுறேன், ஸ்ட்ரிங்லேருந்து இன்டிஜராக மாற்றுறேன், ஸ்ட்ரிங்லேருந்து டபுளாக மாற்றுறேன், ஸ்ட்ரிங்லேருந்து ஃப்ளோட்டாக மாற்றுறேன். ஒரு இதுலேருந்து இன்னொரு இதை மாற்றுறதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்வெர்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு மாற்றுறது தான் கன்வெர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா லைக் அதே தான். இதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ண போகிறோம், கன்வெர்ட், ஓகேவா, டாட் 2 எதுக்கு மாற்ற போகிறோம், 2 × 32, 32 பிட் இன்டிஜர். ஓகேவா? இன்டிஜர் 32 பிட்டில் லைக் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். சரியா? லைக் கன்வெர்ட் 2, இதை தான் இந்த 2 தான் இங்கே செய்தி எழுதியிருக்கேன். சரியா? கன்வெர்ட் 2 × 32. லைக் இங்கே வாங்குகிற ஸ்ட்ரிங்கை உள்ளே இருக்க ஸ்ட்ரிங்கை எதுக்கு மாற்றிக்கங்க, 32 பிட் இன்டிஜராக மாற்றிக்காங்க, கன்வெர்ட் பண்ணிக்கோ, இந்த ஸ்ட்ரிங்கை இந்த இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் கன்வெர்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? கன்வெர்ட்ன்ற இடத்துல என்னது, ஒரு கிளாஸ், 2 × 32ன்றது ஒரு ஃபங்க்ஷன். சரி, அதே மாதிரி தான் இங்கே கன்சோல் அப்படின்றது ஒரு கிளாஸ், ரீட் லைன் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். எப்படி இதை ஃபங்க்ஷன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா லைக் பேராந்திசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, பேராந்திசிஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அ ஃபங்க்ஷன். எங்கெங்கெல்லாம் நீங்கள் பேராந்திசிஸ் பார்க்குறீங்களோ அது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் தான். லைக் எந்த ஒரு வேர்டுக்கு பின்னாடி ஒரு பேராந்திசிஸ் வந்தாலும், இங்கே ரீட் லைன் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு பின்னாடி பேராந்திசிஸ் வந்திருக்கு, அப்போது இந்த இடத்துல ரீட் லைன்ன்றது ஃபங்க்ஷன். அதே மாதிரி தான் இங்கே கன்வெர்ட் டாட் 2 × 32க்கு பின்னாடி ஒரு பேராந்திசிஸ் வந்திருக்கு, அப்போ 2 × 32ன்றது ஒரு ஃபங்க்ஷன், கன்வெர்ட் அப்படின்றது ஒரு கிளாஸ். சரியா? இதை மறந்துடக்கூடாது. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைக் இந்த இடத்துல நான் ரீட் லைனில் ஒரு வேல்யூ கொடுப்பேன். லைக் அந்த 1 2 3 4ன்ற வேல்யூ நான் கொடுத்தாலுமே கூட சரி, அந்த வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகும், பின் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆயிரும். எப்படி ஸ்டோர் ஆகும், இந்த கன்சோலில் ரீட் லைனில் நான் என்ன வேல்யூ கொடுத்தாலும் என்னவா என்னவா கிரியேட் ஆகும் அப்படின்னா ஒன்லி a string. ஓகேவா? இந்த கன்வெர்ட் என்னவா மாற்றி, இப்போ நான் இந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுத்தாலும் இது ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். கன்சோல் ஸ்க்ரீனில் ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். எப்படி சொல்லலாம்னா இந்த இடத்துல நான் ஒரு நோட் எழுதிடுறேன். everything we give லைக் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் எழுதுறேன். லைக் இன்புட் என்ன கன்சோல், it's consider as a string only, everything with an even லைக் ஓகே எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் எழுதியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு எல்லாம் கிடையாது, தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. சரியா? ஓகே, என்ன ஒரு டேட்டாவை நான் கன்சோல் ஸ்க்ரீனில் கொடுத்தாலுமே அது என்னவா கன்சிடர் ஆகும், ஸ்ட்ரிங்காக மட்டும் தான் கன்சிடர் ஆகும். லைக் அப்போ இந்த கன்சோல் டாட் ரீட் லைனில் நான் 10ன்ற வேல்யூ கொடுத்தாலும் சரி, 1 2 3 4ன்ற வேல்யூ கொடுத்தாலும் சரி, லைக் ஒரு ஃப்ளோட் கொடுத்தாலும் சரி, அது என்னவா கன்சிடர் ஆகும், இட்ஸ் ஸ்ட்ரிங் ஒன்லி. சரியா? அந்த ஸ்ட்ரிங்கை நான் என்னவா மாற்றணும், இன்டிஜராக மாற்றணும். மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுற கிளாஸ் தான் கன்வெர்ட். அதில் என்னவா மாற்றணும்னு நினைக்கிறேன், நான் இன்டிஜராக மாற்றணும்னு நினைக்கிறேன். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் 2 × 32 அப்படின்ற ஃபங்க்ஷன். சரியா? இப்போ இந்த இடத்துல அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சேம் CW என்டர் ஆர் டேப் நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி, லைக் இந்த இடத்துல யுவர் பின் நம்பர் இஸ் கன்கேட் பண்ணுவோம்ல, கன்கேட்டில் பின். ஓகேவா? பின் அப்படின்னு கொடுத்தோன்னா கன்கேட் ஆயிரும். லைக் ப்ளஸ் என்டர் யுவர் பின் நம்பர், நான் வந்து ஒரு பின் நம்பர் கொடுக்குறேன், 1 2 3 4 அப்படின்ற பின் நம்பர் கொடுக்குறேன், நான் கொடுத்த நம்பர். அண்ட் தென் அதுக்கப்புறம் எனக்கு என்ன மாறிடுச்சு, எனக்கு ஆட் ஆகி கீழே பிரிண்ட் ஆயிடுச்சா. எப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, என்டர் யுவர் பின் நம்பர் அப்படின்றது இங்கே இருக்க இந்த லைன். ஓகேவா? இங்கே இருக்க 30th லைன். ஓகே, நான் கிளிக் பண்ணால் அது போயிடும். ஸோ கிளிக் பண்ணால் காமிக்கிறேன். இங்கே என்டர் யுவர் பின் நம்பர்ன்றது இங்கே இருக்க இந்த 20th லைன். சாரி, அப்புறம் இங்கே நான் பின் நம்பர் கொடுத்துருக்கேன் 1 2 3 4 அப்படின்றது இங்கே இருக்க 24th லைன். 24th லைன் ஆஃப்டர் த யுவர் பின் நம்பர் இஸ் 1 2 3 4 இருக்குல்ல, இது வந்து 25th லைன். இது ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். லைக் இது எதுக்காகனா, இப்போ ஒரு ஃபார்மே ஃபில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபார்மை நான் ஃபில் பண்ணணும், ரிஜிஸ்டர் ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குறாங்க, ஏஜ் கேட்குறாங்க, ஜெண்டர் கேட்குறாங்க, மொபைல் நம்பர், இமெயில், லொக்கேஷன், அப்புறம் குவாலிஃபிகேஷன் எல்லாம் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே ஜஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ், இன்புட் பாக்ஸாக மட்டும் தான் நமக்கு கொடுத்துட முடியுமா? ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸில் என்ன வேல்யூ கொடுக்கணுன்னே தெரியல அப்படின்னும் போது மொத்தமாக வேல்யூ கொடுப்போமா? மாட்டோம்ல. ஏதாவது ஐடென்டிஃபிகேஷன் இல்லை, மொபைல் நம்பர்னால் மேலே மொபைல் நம்பர்னு எழுதியிருக்கும். இப்போ லைக் அதே மாதிரி மெயில் ஐடினா மேலே மெயில் அப்படின்னு எழுதியிருக்கும். லைக் ஏஜ் அப்படின்னா மேலே ஏஜ், ஃபஸ்ட் நேம் அப்படின்னா மேலே ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்னா மேலே லாஸ்ட் நேம் எழுதியிருப்போம்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் என்டர் யுவர் பின் நம்பர் அப்படி நான் கொடுத்தா தான் எனக்கு தெரியும், நாங்கள் பின் நம்பர் கேட்குறேன், பின் நம்பரை தான் அங்கே கேட்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அப்படிலாம் எனக்கு தெரியாதுல்ல.
ஸோ அதை ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் மேலே இருக்க இந்த என்டர் யுவர் பின் லைக் இந்த 20th லைன் ஓகேவா. அண்ட் தென் 24th லைனில் வேல்யூ கெட் பண்ணுறோம். அப்புறம் 25th லைனில் லைக் அதை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறோம். ஓகே, இது இப்போ நான் வந்து இன்டீஜர், ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி நான் சேலரியை வாங்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா, சேலரி வந்து மேபி ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் இருக்கலாம், பைசாவிலையும் சம்பளம் வாங்கலாம், பைசாவும் இருக்கும் எல்லாருக்கும் மேக்ஸிமம் சம்பளம் வராங்கன்னா. ஓகேவா, அப்போ அது எனக்கு நான் மேபி அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுவேன். டபுள் அப்படின்ற இதில் ஸ்டோர் பண்ண போகிறேன். டபுள் சேல்ஏ ஆர் ஒய் சேலரி அப்படின்ற ஒரு வேரியபிள். சரியா, சேலரி இஸ் ஈக்குவல் டு கன்வெர்ட் டாட் டு டபுள். லைக் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் காமிக்கும், லைக் சஜஷன் வேணாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் சஜஷனுக்காக தான் நான் விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு லைக் ஈஸியாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே படிக்கிறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் வேணாம் சஜஷன் வேணான்னா நீங்கள் ஆஃபும் பண்ணிக்கலாம். எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். லைக் கன்வெர்ட் டாட் டு டபுள் கன்சோல் டாட் ரீட் லைன். ஓகேவா, இங்கே வந்துடும். இல்லை இதுவும் எனக்கு மேலே வேணும்ல, லைக் அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த எனக்கு தெரியணும்ல அங்கே நான் சேலரிக்கு தான் கேட்குறேன் அப்படின்ட்டு. ஸோ கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-V இந்த இடத்துல என்டர் யுவர் சேலரி அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். சரியா, சேலரி அப்படின்னு கொடுத்துருக்கேன். எனக்கு இங்கே வந்துடும். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் ஒரு லைனை காப்பி பண்ணணும்னு ஒன்று இருக்கும்ல, நீங்கள் என்ன ஒரு லைனை என்ன பண்ணுவீங்க, காப்பி பண்ணிவிட்டு லைக் கண்ட்ரோல்-C கொடுத்து காப்பி பண்ணிட்டு அப்புறம் கண்ட்ரோல்-V கொடுத்து பேஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணாமல் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு ஒரு எந்த லைன்லாம் மறுபடியும் காப்பி பண்ண நினைக்கிறீங்களோ அந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல்-D ஓகேவா, கண்ட்ரோல் ப்ளஸ் D கொடுத்தீங்கன்னா அந்த லைன் காப்பி ஆகி கீழே வந்துடும். சரியா, இங்கே அதையும் ஒரு நோட்டாக போட்டுருவோம். லைக் CTR ப்ளஸ் D எதுக்காகனா டு காப்பி லைன். ஓகேவா, கண்ட்ரோல் ப்ளஸ் D எதுக்காக காப்பி லைன். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் D கொடுத்தேன் அப்படின்னா காப்பி ஆகிட்டு கீழே அதே லைன் வந்துடும். சரியா, இங்கே ஒரு எரர் இருக்குல்ல, என்ன எரர்னு தெரியுதுல்ல, ஏன்னா ஒரு ஸ்கோப்பில் ஒரு வேரியபிளை ஒரு தடவை தான் டிக்ளேர் பண்ணணும். சரியா, எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, ஒரு தெரு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, லைக் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு 20 வீடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 20 வீட்டுக்கு ஒரே நம்பர் இருக்காது. ஃபர்ஸ்ட் வீட்டோட நம்பர் 1னா 20 அடுத்தது 2 3 அப்படி தான் போகும். எல்லா வீட்டுக்கும் ஒரே நம்பர் கொடுக்க மாட்டோம்ல, அதே மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்றத ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்காங்க, ஒரு வேரியபிளை ஒரு வீடு மாதிரி கன்சிடர் பண்ணிக்காங்க. எல்லா வீட்டுக்கும் நான் ஒரே நேம் கொடுக்க மாட்டேன், கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி தான் ஃபஸ்ட் நான் இன்டீஜர் பின் அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் பின் அப்படின்னு அதே வேரியபிள் டிக்ளேர் பண்ணக்கூடாது. மேபி பின் 1 அந்த மாதிரி வேணால் டிக்ளேர் பண்ணிக்கலாம், அது கூடாது. ஸோ அதை நாம் ரிமூவ் பண்ணிடுவோம். நான் இதை எடுத்துட்றேன். ஓகே, இப்போ யுவர் பின் இஸ் அதே மாதிரி யுவர் சேலரி இஸ் இந்த இடத்துல சேலரி ஓகே கொடுத்தோன்னா எனக்கு வந்துடும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல இதை நான் கிளிக் பண்ணுறேன். சாரி, இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன் கிளிக் பண்ணால் ரன் ஆகும். ஸ்டார்ட் வித்தவுட் டீபக்கிங் ஆர் கண்ட்ரோல் F5. என்கிட்ட ஒரு பின் நம்பர் 1 2 3 4 சேலரி வந்து லைக் 43,597 rupees லைக் அப்புறம் 78 பைசே அப்படின்னு வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா எனக்கு அந்த வேல்யூ இங்கே வந்துடும். சரியா, டபுளாக வேணால் என்ன யூஸ் பண்ணுவோம், கன்வெர்ட் டு டபுள் யூஸ் பண்ணுவோம். இன்டிஜராக மாற்றணும்னா இன்டிஜராக மாற்றிப்போம். அப்புறம் உங்களுக்கு இதே மாதிரி ஃப்ளோட்டாக மாற்றினா டூ ஃப்ளோட் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸ்ட்ரிங் மாற்ற தேவையில்லை. ஷார்ட்னா டூ ஷார்ட் லைக் அதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, ஒவ்வொரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுங்கள். டிக்ளேர் பண்ணிவிட்டு டூ டபுள், டூ ஸ்ட்ரிங், டூ ஸ்ட்ரிங் கிடையாது, கன்வெர்ட் கிடையாது. ஸோ டூ ஷார்ட், டூ பைட்டு, டூ லாங்கு, ஓகேவா, டூ ஃப்ளோட்டு, டூ டெசிமல் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, இது கன்வெர்ட்ன்றது ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு டைப். ஓகேவா, இப்போ கன்வெர்ட் மாதிரியே இன்னும் 2 இருக்குது இங்கே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, பேர்ஸு ட்ரைபேர்ஸ். நான் பேர்ஸை மட்டும் சொல்கிறேன், ட்ரைபேர்ஸ் நான் சொல்ல போகிறதில்ல. ஏன் அப்படின்னா லைக் லைக் உங்கள் யாருக்காவது தெரியுது அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிடுங்க, தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இப்போ நான் அதை சொல்ல போகிறதில்ல, ஏன்னா இப்போதைக்கு இது சொன்னால் உங்களுக்கு புரியாது. பின்னாடி லைக் எக்ஸெப்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் வரும் நமக்கு. சரிங்களா, அந்த எக்ஸெப்ஷன் அப்படின்ற டாபிக் எடுக்கும்போது நான் இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ராப்பராக. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ சொன்னால் புரியிற மாதிரி இருக்கும், ஆனால் புரியாது. ஓகேவா, தெரியிற மாதிரி இருக்கும், ஆனால் தெரியாது. இருக்குது ஆனால் இல்லை, அந்த கான்செப்ட் தான் இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா. ஸோ இப்போ அது வேணாம், சொல்கிறேன் பின்னாடி, அந்த டைமில் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போது பேர்ஸ் அப்படின்றத பற்றி பார்ப்போம். சரிங்களா, பேர்ஸ் பற்றி சொல்கிறேன். அந்த பேர்ஸ் சொல்லிவிட்டு இந்த கன்வெர்ட்டுக்கும் பேர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். சரியா, இப்போது இதே இப்போது இது சொல்லிட்டோம்ல, இப்போது பின்னு சேலரி இதான் மாற்றணும்.
இப்போது சப்போஸ் நான் இதே இடத்துல என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நேமை வாங்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நேம்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கில் வாங்க போகிறேன். ஸ்ட்ரிங் நேம் இஸ் ஈக்குவல் டு, இப்போ எனக்கு இது எதவாகவும் மாற்ற தேவையில்லை, ஜஸ்ட் ஸ்ட்ரிங். இந்த வேல்யூவும் ஸ்ட்ரிங்கு, இங்கேயும் ஸ்ட்ரிங்கு. ஸோ ஸ்ட்ரிங்கை ஈஸியாக உங்களால் ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணிட முடியும்ல. ஸோ CW enter name. சரியா, enter your name. லைக் அந்த நேமை வந்து இங்கே வந்துட்டோம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் மேலே இருக்கட்டும், அப்போ தான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சரியா, இப்போது சேம் திங் இதே மாதிரி இந்த லைனில் கண்ட்ரோல் நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணலாம். ஒரு லைன் நிறைய லைனை காப்பி பண்ணணுன்னா கண்ட்ரோல் D கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு பண்ணலான்னு சொன்னேன். இப்போ எனக்கு இந்த லைன், இப்போ லைக் இங்கே இருக்க இந்த லைன் வந்து எனக்கு அப்படியே காப்பி பண்ண அப்படின்னா நான் கர்சர் அந்த லைனில் வச்சுட்டு கண்ட்ரோல் D கொடுத்தாலே போதும். ஜஸ்ட் அந்த லைனில் கர்சர் வைக்க போகிறேன், கண்ட்ரோல் D கொடுக்க போகிறேன். சரியா, வந்துடும் உங்களுக்கு. யுவர் நேம் இஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஓகேவா, நேம்ன்ற இடத்துல இந்த இடத்துல நேம். ஓகேவா, இது ஸ்ட்ரிங், அதனால் அப்படியே நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன். இப்போ இதே விஷயத்தை எப்படி பேர்ஸில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். சரியா, இப்போ இதை அப்படியே இருக்கட்டும். இது என்ன பண்ணுவோம், கமெண்ட் பண்ணிடுவோமா? சேம் திங். இல்லை ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். வேணாம், கமெண்ட் பண்ணிப்போம், டைப் பண்ணிப்போம், என்ன கிடக்க போகுது இதில். கமெண்ட் மல்டிலைன் கமெண்ட் பண்ணிக்கிறேன். எங்கே ஆரம்பிக்கிறேன், கமெண்ட் எங்கே ஆரம்பிக்கிறேன், அப்புறம் எங்கே எனக்கு முடிக்கணும்னு நினைக்கிறனோ அங்கே நான் முடிச்சிருவேன். ஓகேவா, கமெண்ட் லைன் இதோட முடிஞ்சிச்சு. இப்போ மறுபடியும் சேம் இதே ப்ராசஸ் பண்ண போகிறோம். பின் நம்பரே கெட் பண்ணுறதா வச்சுப்போம். பின் நம்பர் என்டர் பின் நம்பர் லைக் சேம் ஆஸ் இட் இஸ். இப்போ பின் கன்வெர்ட்டுக்கு பதிலாக வேறு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். ரீட் லைன் தான். எப்படியா இருந்தாலும் வேல்யூ யூசர்லேருந்து கன்சோல்லேருந்து ஒரு வேல்யூ நான் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா ஒரே ஆப்ஷன் ரீட் லைன் தான். ரீட் லைனுக்கு மாற்றமே கிடையாது. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் ரீட் லைன் மட்டும் தான் யூஸ் பண்ணி ஆகணும். சரியா, இங்கே அதை ஸ்ட்ரிங்காக வரும். அந்த ரீட் லைன் வேல்யூ என்ன வரும், ஸ்ட்ரிங்காக வரும். அந்த ஸ்ட்ரிங்கை இன்டிஜராக மாற்றுறதுக்கு தான் உங்களுக்கு கன்வெர்ட் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த ஸ்ட்ரிங்கை ஃப்ளோட்டாக மாற்றினாலும் கன்வெர்ட் டு ஃப்ளோட் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். டபுளாக மாற்றினா கன்வெர்ட் டு டபுள் அப்படின்னு இங்கே இருக்க மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். சரியா, இப்போது இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் பார்ஸை தவிர்த்து இந்த கன்சோல் ரீட் லைனுக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. இது கன்சோல் ரீட் லைன் தான் கடைசி வரைக்கும். நீங்கள் கன்சோல்லேருந்து ஒரு வேல்யூவை அப்ளிகேஷனுக்கு உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா, யூசர்கிட்ட வாங்கி உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா கன்சோல் ரீட் லைன் தான். கன்சோல் அப்ளிகேஷனில் மட்டும், நாட் அ வெப் அப்ளிகேஷன். ஓகேவா, இல்லை கன்சோல் அப்ளிகேஷனில் மட்டும். சரிங்களா, இப்போது அந்த வேல்யூவை இன்டிஜராக மாதிரி கன்வெர்ட் டு இன்ட்டு 32 அப்படின்றது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. இப்போ அதே மாதிரி யூஸ் பண்ணுற இன்னொரு கான்செப்ட், இன்னொரு டூல் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை இன்னொரு கான்செப்ட் லைக் என்ன தோணுதோ உங்களுக்கு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அதுதான் பேர்ஸ் அப்படின்றது ஒன்று. சரிங்களா, இப்போது பேர்ஸ் எப்படின்னா இதை அப்படியே தூக்கிடுங்க. இப்போ எனக்கு என்னவா மாற்றணும்னு நினைக்கிறேன், இன்டிஜராக மாற்றணும். ஓகேவா, இந்த வாங்குற வேல்யூ என்னவா மாற்றணும், இன்டிஜராக மாற்றணும். இன்ட்டு டாட் லைக் பேர்ஸு சேம். அதே மாதிரி பேர்ஸ் ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். இப்போ நான் எனக்கு இன்டிஜராக மாற்றணும்னா இன்ட்டு டாட் பேர்ஸ். ஜஸ்ட் ஆல் பேர்சிங்கிறனால பேர்சிங் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு, பேர்சிங் தமிழ் அர்த்தம் தெரியும்ல. பேர்சிங்னா மாத்திரம் இங்கேருந்து மாற்றி இங்கே வைக்கிறோம். லைக் பாஸ் பண்ணுறோன்னே கூட வச்சுக்கோங்க. பாஸ் பண்ணுறோம். பேர்சிங் அப்படின்னா பேர்சிங்னா இங்கேருந்து எடுத்து இங்கிட்டு கொண்டு போகிறோம். இங்கிட்ட ஒரு பக்கம் லைக் இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் கொண்டு போகிற மாதிரி, இதுதான் பேர்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அதே தான். இப்போ என்ன மாத்திரம்னா இங்கிட்டு ஸ்ட்ரிங்காக இருக்குது, அதை இந்த பக்கம் இன்டிஜருக்கு மாற்ற போகிறோம். சரியா, இந்த பக்கம் ஸ்ட்ரிங்காக இருக்கிற இந்த பக்கம் இன்டிஜராக மாற்ற போகிறோம். ஜஸ்ட் அவ்வளோதான். இதே மாதிரி தான் எல்லாமே. இப்போ எனக்கு இதே விஷயத்தை டபுளாக மாற்றணும் அப்படின்னா சேம் திங், டபுள் டாட் பேர்ஸ். சரி, உங்களுக்கு ஸ்ட்ரிங்க்கு எதுவுமே தேவை கிடையாது. இதே நீங்கள் ஃப்ளோட்டாக மாற்றணும் அப்படின்னா ஃப்ளோட் டாட் பேர்ஸ். சரிங்களா, சேம் ஆஸ் இட் இஸ், அது அப்படியே தான் இருக்க போகுது. இந்த இடத்துல கண்ட்ரோல் டாட் பி கொடுத்துருவோம். சரிங்களா, இதை கொடுத்துட்டுனா இப்போ ரன் பண்ணுறோம். உங்களுக்கு என்டர் யுவர் பின் 1 2 3 4 வந்துடும். என்டர் யுவர் சேலரி 1 2 3 4.56 லைக் ஏதோ ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ கொடுத்துட்டேன். என்டர் யுவர் நேம், நான் என்னோட நேம் கொடுக்குறேன் தினேஷ். லைக் எனக்கு வந்துச்சா, ப்ராப்பராக இருக்கா? சேம் திங், அவ்வளோதான். இதே விஷயம் தான் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம்ல, கன்வெர்ட் டு இன்ட். ஆனால் இது எப்படின்னா ஒரு சிலருக்கு கன்வெர்ட் ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணும், ஒரு சிலருக்கு பேர்ஸ் ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணும். அதெல்லாம் ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களோட பர்செப்ஷன் தான். ஓகேவா, நமக்கு ஒன்றும் கிடையாது, காமன் எல்லாமே ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு அது கொஞ்சம் ஈஸியாக கன்வெர்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. கன்வெர்ட் தானே வந்துடுதில்ல அப்படின்ற மாதிரி. ஸோ அது மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு தோணும். கன்வெர்ட்
டு டபுள், கன்வெர்ட் டு இன்ட் அப்படின்றது மீனிங்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு தோணும். இதுவும் மீனிங்ஃபுல்லாக தான் இருக்குது. இன்ட் பேர்சிங்னா மாற்றுறது, இங்கேருந்து இங்கே கொண்டு போகிறது பேர்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ட்டு பேர்ஸ் லைக் ஸோ டபுள் பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. ஸோ தென் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பற்றி நீங்கள் 2 பேர் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு விஷயத்த இதை மட்டும் மாற்றிக்கிறேன். இந்த இடத்துல இருக்குல்ல, லைக் இப்போ வந்து இதை நான் வந்து என்னவா மாற்ற போகிறேன்னா கன்வெர்ட் டாட் 2 into 32 பிட். ஓகே, 32 பிட் இன்டிஜராக மாற்றிக்கிறேன். இப்போ இருக்கும்போது இந்த கன்வெர்ட்டுக்கும் இந்த டபுளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்க கொஷின் தான். எனக்குமே இந்த கொஷின் கண்டிப்பாக வந்துச்சு. எல்லாருக்கும் வரும் இந்த கொஷின், வராமலாம் இருக்கவே இருக்காது. சரியா? ஏன்னா இதுவும் அதே வேலை தான் பண்ணுது, இதுவும் அதே வேலை தான் பண்ணுது. சரி, எதுக்காக நான் 2 யூஸ் பண்ணுவேன்? ஆனால் ஒரே வேலை சேர்த்து இதுக்கு நான் 2 பேர் எடுத்து வச்சுக்கணும் வேலைக்கு. எனக்கு ஒரு வேலை தான் இருக்குது, அந்த ஒரு வேலையை ஒருத்தனே செஞ்சுட்டு போவான். எதுக்கு அந்த வேலையை சேர்த்து எனக்கு 2 பேர் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். சரியா? சரி, அந்த கேள்வி இல்லாமல் இருக்காது. மேபி வெர்ஷன் அப்படி இப்போ இன்னொரு சிம்பிளாக சொல்லணும்னா கன்வெர்ட் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணும் போதே வந்தது, டபுள் இந்த பேர்ஸ் வந்து அப்புறமா கொண்டு வந்த அப்டேட் வெர்ஷனும் சொல்லலாம். அதுவும் உண்மை தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இப்படின்னு சொல்லலாம். அந்த ஆல்சோ நிறைய சம்மோ டிஃப்ரென்சஸ் இருக்குது இந்த இடத்துல. என்னென்ன டிஃபர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்வெர்ட் 2 into 32 இருக்குல்ல, இந்த 2 into 32 என்ன பண்ணும் அப்படின்னா நாட் ஒன்லி ஸ்ட்ரிங். இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, இந்த ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த கன்வெர்ட் 2 into 32 இன்டிஜராக மாற்றிருக்கு. ஓகேவா? இது ஒரு ஸ்ட்ரிங்கை இன்டிஜராக மாற்றிருக்கா. அதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா, இதை நான் பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறதில்ல. இப்போ நான் பண்ணுறதுலாவது நீங்கள் தான் ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஒர்க் பண்ணி பார்த்து என்ன டவுட் இருந்தாலும் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்படிலாம் தெரிஞ்சுங்க, அந்த கமெண்ட்டு கீழே தெரிஞ்சவங்க இருந்தால் நீங்களே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்படிலாம் நாங்கள் பார்த்துக்குறோம். சரிங்களா? இப்போ இந்த கன்வெர்ட் 2 into 32 என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் ஸ்ட்ரிங்கை மட்டும் மாற்றாது. இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நான் வந்து ஒரு லாங் வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு லாங்கா, இந்த லாங்கு என்னவா மாற்றிக்கும், இன்டிஜராக மாற்றிக்கும். இந்த கன்வெர்ட் 2 into 32 என்ன விதமான வேல்யூ நான் உள்ளே கொடுத்தாலும் அதால் மாற்ற முடியும் அப்படின்னா மாற்றிடும். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் லாங்கு இன்டிஜராக மாற்றிக்கும். இதே மாதிரி நான் இந்த இடத்துல ஒரு டபுள் வேல்யூ கொடுக்குறேன், அந்த டபுள் என்னவா மாற்றிக்கும், இன்டிஜராக மாற்றிக்கும். ஓகேவா? இதே மாதிரி என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கேரக்டர் கொடுக்க போகிறேன், லைக் 6 அப்படின்னு ஒரு கேரக்டர் கொடுக்குறேன். இது கேரக்டர், ஆனால் இது என்ன, இந்த 6 மட்டும் கடைசி என்னவா மாற்றிடும், இன்டிஜராக மாற்றிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, அதை மாற்றிக்கிச்சுல, என்டர் ஒரு நேம் ஃபினிஷ். ஓகேவா? என்டர் ஒரு பின் நம்பர். ஏன் 54 வந்திருக்கு உங்களுக்கு யாருக்காவது தெரியுது அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன் 54 இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த சிங்கிள் கேரக்டர் தானே, 6ன்றது சிங்கிள் கேரக்டர் தான், ஒரே சிங்கிள் கேரக்டர் தான். இதை மாற்றும் போது என்னவா மாதிரி இருக்கணும், எனக்கு 6 தான் வந்திருக்கணும். ஏன் 6 வந்து இந்த இடத்துல உங்களுக்கு லைக் 6 வந்து ஏன் எனக்கு இந்த இடத்துல 54 அப்படின்ற அவுட்புட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியும் அப்படின்னா சொல்லுங்கள். யாராவது ஆஸ்கி சி அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கும், யாராவது படிச்சிருக்கீங்க அப்படி, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் எனக்கும் தெரியல, மறந்துச்சு, சாரி. 4.55 நெட்டோவர் நேம் தினேஷ். லைக் எனக்கு 54 வந்திருக்கு. ஓகேவா? அது பைட் கோடோட வேல்யூவை மாற்றி கொடுக்கும். ஓகேவா? 6 வந்து பைட் கோடோட வேல்யூவை உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். சரிங்களா? அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், என்ன எக்ஸிக்யூட் ஆகுன்றது ரொம்ப உங்களுக்கு தெரியும்னா படிச்சுக்கோங்க. லைக் இங்கே 6 வந்து ஒரு சிங்கிள் பைட் வேல்யூ, இதை வந்து பைட் வேல்யூவாக தான் கன்சிடர் ஆகும். அந்த பைட்டை எனக்கு இன்டிஜராக மாற்றி கொடுக்கும். சரிங்களா? பைட் கூட இன்டிஜராக மாற்றி கொடுக்கும். அதனால் எனக்கு 6ன்றது வந்து எனக்கு இந்த இடத்துல 54 அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? அது உங்களுக்கு புரியும்னா ஓகே, புரியலனா ஜஸ்ட் அதை பற்றி ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா அது ரொம்ப இதாகவும் சொல்லலாம். சரியா? இப்போ இதே இடத்துல நான் ஒரு லாங்கை கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு லாங் வேல்யூ கொடுத்துருக்கேன். இந்த லாங் வேல்யூ அதால் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கான வேல்யூ எடுத்துக்கும். லைக் என்டர் யுவர் பின் நம்பர், சாரி, unhandled overflow exception, value is too large or too small for exception வந்துருச்சு. ஸோ ஓகே, இது வேணாம். லைக் ஓகே, இதில் வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுத்தாலும் சரி எடுத்துக்கும். அந்த ஃப்ளோட் வேல்யூவை மாற்றிக்கும், இன்டிஜராக மாற்றிக்க முடிஞ்ச அளவுக்கு இன்டிஜராக மாற்றிக்கும். சரிங்களா? 1 2 அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூவை ஸ்கிப் பண்ணிடும். இது வந்து கன்வெர்ட் பண்ணும். ஆனால் பேர்ஸ் என்ன பண்ணாது அப்படின்னா எதையுமே பண்ணாது. பேர்ஸ் வந்து ஒன்லி ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் இன்டிஜராக மாற்றி கொடுக்கும். ஓகேவா? பேர்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் என்னவா மாற்றணும்னு நினைக்கிறோம் மாற்றும். பேர்ஸோட பேராமீட்டர் ஒன்லி ஸ்ட்ரிங். பேர்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கை தான் பேராமீட்டராக எடுத்துக்கும். கன்வெர்ட் இட்ஸ் ஆல்சோ டபுள் வேல்யூஸ், லைக் நிறைய 18 விதமான பேராமீட்டர் எடுத்துக்கும். சாரி, பேர்ஸ் வந்து ஒன்லி எ ஸ்ட்ரிங். 1 to 3.67 இதையும் அக்செப்ட் பண்ணிக்காது. சரியா?
இன்டிஜர் டூ கன்வெர்ட் என்ன பண்ணோம்னா ஸ்ட்ரிங்கை மட்டும் இன்டிஜராக மாற்றாது, ஸ்ட்ரிங்கை மட்டும் மாற்றி எடுத்துக்காது. அது டபுள், ஃப்ளோட்டு, டெசிமல் என்ன வேல்யூ வந்தாலும் பேராமீட்டராக எடுத்துகிட்டு அந்த வேல்யூ எடுத்து லைக் இந்த பேரான்சிஸ்குள்ளே என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? என்ன பேராமீட்டராலும் எடுத்துக்கும், அதை நான் என்னவா மாற்றணும்னு நினைக்கிறோம் அதான் மாற்றி கொடுத்துரும். ஆனால் பேர்ஸ் என்ன பண்ணாது அப்படின்னா பேர்ஸ் வந்து ஒன்லி ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் பேராமீட்டராக எடுத்துக்கும். சரிங்களா? எப்படின்னா இப்போ இந்த டபுள் கோட்குள்ளே ஒரு வேல்யூ கொடுத்தோன்னா அதை மட்டும் தான் எடுத்துக்கும். டபுள் கோட்குள்ளே என்ன கொடுத்தாலும் இட்ஸ் கன்சிடர் அஸ் அ ஸ்ட்ரிங். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரிங்கை மாற்றி கொடுக்காது தான் பேர்ஸோட வேலை. பேர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் மாற்றி கொடுக்கும். ஸோ எல்லா வேல்யூவும் மாற்றி கொடுக்காது. இதுதான் என்னென்னா லைக் ரீட் லைன் வேல்யூ வாங்கி மாற்றுறோம். இது என்ன சொல்லுவாங்கன்னா இன்னொன்று இதை டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டாவுக்கு மாத்திரம் பார்த்தீங்களா? லைக் நான் என்ன பண்ணுறேன், இங்கே டபுள்லேருந்து இன்டிஜர் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். இல்லை ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மாற்றிருக்கேன்ல, ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு மாத்திரம். இது என்ன டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இட்ஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அ டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அண்ட் ஆல்சோ இது அவ்வளோதான் நினைக்கிறேன். இதில் இருக்க டிஃப்ரென்சஸும் அம்பிட்டு தான். இதில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். console.readline அதை அப்படியே வச்சுப்போம். ஏன்னா இதில் இன்னும் ஒரு இது இருக்குது, அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அது வேணான்னு தான் நினச்சேன். console. இது எப்படின்னா யாராவது ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சிட்டிங்க வந்துருந்தீங்க அப்படின்னா, படிச்சுட்டு பார்க்குறீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ப்ராம்ப்ட் போடுவாங்க. இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் வேல்யூ யூஸர்கிட்ட கெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராம்ப்ட் அப்படின்றத ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராம்ப்டில் அவங்க மாற்றுறதுக்கு முன்னாடி பேர்ஸ் யூஸ், அவங்களும் பேர்ஸ் யூஸ் பண்ணி இன்ட்டு பேர்ஸ், டபுள் பேர்ஸ், அவங்களும் பேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சிருந்தாங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ லைக் சி யாரோ படிச்சுட்டு வந்தீங்கன்னா லைக் சியில் டைப் கன்வர்ஷன் எனக்கு சி தெரியல சரியா, சாரி மன்னிச்சிருங்க. ஓகே, இந்த ப்ராசஸ் இருக்கட்டும். இதுக்கு அடுத்து இன்னொன்று இங்கே இருக்குல்ல, இங்கே என்னென்னா 3 ஜஸ்ட்டாக கன்சோலில் தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் 3 இது யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் ஜஸ்ட் இவ்வளோ தேவையில்லாத வேலை, இது எல்லாருக்குமே தெரியும். எதுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே யோசிக்கூட ஒரு விஷயம் தான். இது எல்லாத்தையும் நான் ஒரே லைனில் கொடுத்துட்டு போயிடலாம்ல. பின் நம்பரை இது பண்ணிக்கலாம், லைக் அந்த சேலரி அந்த நேம். இது என்ன சொல்லுவோம்னா இந்த ப்ளஸ் போடுற ஒரு ஸ்ட்ரிங்கோட ஒரு இன்டிஜரையோ ஒரு வேறு ஏதோ டேட்டா டைப்பை நான் ஆட் பண்ணியிருக்கேன்ல, இது என்ன சொல்லுவோம்னா கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை வந்து கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரே லைனில் என்னால் இது எல்லாத்தையும் பண்ணிட முடியும். எப்படின்னா யுவர் லைக் இதோட எதை ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா அண்ட் தென் அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ்ஸு இதோட என்ன ஆட் பண்ண போகிறேன், ஒரு ஸ்ட்ரிங்கை மறுபடியும் ஆட் பண்ண போகிறேன். அந்த ஸ்ட்ரிங் என்னென்னா யுவர் சேலரி இஸ். ஓகேவா? இது தூக்கி நான் இங்கே போட போகிறேன். யுவர் சேலரி இஸ் ப்ளஸ் சேலரி. இது என்ன சொல்லுவோம்னா கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸை ஒரே இடத்துல கன்காட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன், ஆட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், ஏன்னா இப்போ இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. அதனால தான் இங்கே ப்ளஸ் போட்டு நேம் அப்படின்னு போட்டுக்கிறேன். சரியா? இப்போது இது எதுவும் நமக்கு தேவை கிடையாது. இது 2 லைனையும் எடுத்துருவோம். ஏன்னா 2 லைன் இப்போ நமக்கு தேவைப்பட போகிறது கிடையாது. ஓகேவா? பின் நம்பர் அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல சேலரி இஸ் சேலரி அண்ட் தென் யுவர் நேம் இஸ் நேம். ஓகே, இந்த மாதிரி பிரிண்ட் ஆக போகுது. என்ன கொடுக்குறேன் லைக் இந்த இடத்துல யுவர் பின் நம்பர் நான் 1234 சேலரி 234.56 லைக் சம்திங். நேம் தினேஷ் கொடுக்குறேன். எனக்கு வந்துருச்சா? பின் நம்பர் இஸ் 1234, சேலரி இஸ் லைக் 1234.56, யுவர் நேம் இஸ் தினேஷ். ஒரே லைனில் வந்துருச்சுல. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கன்காட்டினேஷன். சரிங்களா? இஸ் நோன் ஆஸ் அ கன்காட்டினேஷன். இப்போ இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி ஒன்றா 2 இருக்குது. சரிங்களா? எப்படி பேர்ஸ் யூஸர்கிட்ட வந்து வேல்யூ கெட் பண்ணி அதை மாற்றுறதுக்கு கன்வெர்ட்டு பேர்ஸ் அப்படின்னு 2 இருக்கோ, ட்ரை பேர்ஸ் அப்படி 3 இருக்கோ, அதே மாதிரி இங்கேயும் ஒன்றா 2 கிடக்கு. என்னன்றதை பற்றி காமிக்கிறேன், என்னன்றதை சொல்கிறேன். சேம் அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த லைனை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். லைக் ஒரு லைனு கீழே கொஞ்சம் கேப் வரும்னு நினைக்கலாம்ல. இந்த லைனுக்கு கீழே எனக்கு ஒரு கேப் விட்டு அடுத்தது வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு கன்சோல் ரைட் லைன், ஒரு எம்டி கன்சோல் ரைட் லைன் ஸ்க்ரீனை கொண்டு வரலாம். கன்சோல் ரைட் லைன்னா ஒரு எம்டி லைன் இந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் எனக்கு வேணும் அப்படின்னா ஒரு கன்சோல் ரைட் லைன் கொண்டு வந்துடலாம். இதுக்கு வேறு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. எஸ்கேப் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எஸ்கேப் கேரக்டர்ஸ்னால் என்ன அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வீடியோ எண்டில் நான் சொல்லுவேன். சரிங்களா? உங்களுக்கு அந்த எண்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. சரிங்களா? இப்போ இது ஒரு ஆப்ஷன், லைக் கன்கேட் பண்ணுறது ஒரு ஆப்ஷன். இங்கே நான் எத்தனை லைன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் விட்டாலும் அந்த ஸ்பேஸ் எனக்கு வந்து எனக்கு அங்கே எடுத்துக்காது. சரிங்களா? எம்டி ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிடும், எம்டி ஒயிட் ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிடும், கன்சிடர் பண்ணாது. கம்பைலர் எப்படி கம்பைல் பண்ண சொல்லியிருக்கலாம், அந்த கம்பைலர் வந்து என்ன பண்ணால் இந்த எம்டி ஒயிட் ஸ்பேஸஸ்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டுரும், கன்சிடரே பண்ணாது.
இந்த கன்சோல் டாட் ரைட் லைனுக்கான அர்த்தம் தான் ஒரு சிங்கிள் லைனை பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்ற அர்த்தம். எப்படி சொல்லணும், HTML படிச்சிருந்தீங்கன்னா பிஆர் டேக் யூஸ் பண்ணுவீங்களா, HTML பிரேக் டேக் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பிரேக் டேக் மாதிரி தான் இங்கே இந்த ஜஸ்ட் இந்த கன்சோல் டாட் ரைட் லைனும் நமக்கு இங்கே யூஸ் ஆக போகுது. சரிங்களா, லைக் திஸ் ஒரு ஆப்ஷன் இப்படி ஒன்று இருக்குது. யுவர் பின் நம்ம இப்படி பண்ணலாம், கன்கேட் பண்ணலாம். அப்படி இல்லாமல் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இதை எடுத்துருவோம். இதுக்கு பதிலாக ஒரு 0. ஓகே, மொத்தமாக ஒரே ஸ்ட்ரிங்காக போட போகிறேன். நான் மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸை கன்கேட் பண்ணியிருக்கிறது பதிலாக இதுக்கு ஒரு பேர் 1. இது எடுத்துகிட்டு இந்த இடத்துல இதுக்கு வந்து 2 அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் வேல்யூ இருக்கணும் அதுக்கெலாம் ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து 0, ரெண்டாவது இதுக்கு 1, மூணாவது இருக்கிறதுக்கு 2. ஓகேவா, ஒரு அட்ரஸ் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா, 0ன்ற இடத்துல ஃபஸ்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகணும், 1ன்ற இடத்துல செகண்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகணும், 2ன்ற இடத்துல மூணாவது வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஓகேவா, இந்த மாதிரி வந்துருச்சா. இப்போ இதுக்கான வேல்யூ அசைன் பண்ணணும்ல, வேல்யூ எப்படி அசைன் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த இதுக்கு அப்புறம் கடைசியாக ஒரு கமா போட்டு ஃபஸ்ட் வந்து பின் கமா சேலரி கமா நேம். சரியா, இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இன்டர்பிரிட்டேஷன் சொல்கிற மாதிரி நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மேபி கண்டிப்பாக தப்பாக இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்கன்னா. இன்டர்போலேஷன் சம்திங் தெரில, மன்னிச்சிருங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கான்செப்ட் தெரியும், ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. சரிங்களா, இதுக்கான அர்த்தம் என்னென்னா, ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கேன், எங்கெங்கெல்லாம் வேல்யூ வரணும்னு நினைக்கிறேனோ அங்கெல்லாம் ஒரு அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். அந்த அட்ரஸ்க்கான வேல்யூ என்ன போகிறோன்னா கடைசியாக கமா போட்டு இப்படி தான் சீல் எழுதுவோம்னு நினைக்கிறேன். சி லாங்குவேஜில் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு முன்னாடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து என்ன பண்ணால் இந்த ஃபஸ்ட் வேல்யூ எங்கே நடக்கும், இந்த 0ன்ற இடத்துல போய் ஃபஸ்ட் வேல்யூ அசைன் ஆகும். இந்த செகண்டாக சேலரி கொடுத்துருக்கலாம், இது வந்து இந்த ஃபஸ்ட்டுன்ற இடத்துல போய் இந்த வேல்யூ அசைன் ஆகும். இங்கே நேம் வந்து இங்கே 2 எங்கே இருக்கோ அசைன் ஆகும். லைக் இங்கே என்ன ஆர்டரில் இருக்கோ அந்த ஆர்டரில் 0, 1, 2, லைக் இது 0, இது 1, இது 2, இதோட வேல்யூஸ் போயிட்டு இங்கே இடத்துல அசைன் ஆகும். அப்படின்னு பார்க்கலாமா. ஓகே, பின் நம்பர், சேலரி, லைக் பாருங்கள், உங்களுக்கு இந்த கன்காட்டினேஷனில் என்ன வேல்யூ கிடைக்குதோ அது என்ன அவுட்புட்டோ அதே அவுட்புட் தான் உங்களுக்கு ஃபார்மேட்டிங்லேயும். சரியா, இன்டர்பிரிட்டேஷன் எழுதியிருக்கேன், மன்னிச்சிடுங்க. கன்காட்டினேஷன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு அதுக்கு என்ன அவுட்புட்டோ அதே அவுட்புட் தான் இதுக்கும். 1 2 3 4. ஓகேவா, சேம், ரெண்டும் சேம் ஆஸ் இட் இஸ் ஒரே மாதிரி இருக்கா. இதை என்ன சொல்லுவோம்னா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ இதே மாதிரி ஒன்று இருக்குது. இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சரி, கன்காட்டினேஷன், ஃபார்மேட்டிங், இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்பிரிட்டேஷன் சரி. இது என்ன, ஒரு டாலர் சிம்பிள். டாலர் சிம்பிள் கொடுத்தா இதெல்லாம் பார்த்தீங்களா 0, 1, 2ன்னு ஒரு வேல்யூவாக கன்சிடர் ஆரம்பிச்சிருச்சா. இப்போ 0வாக கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, எனக்கு பின் அப்படின்றத கொடுக்க போகிறேன். பின் இந்த 1ன்ற இடத்துல சேலரி, இந்த இடத்துல நேம். ஸோ எனக்கு அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பின்னாடி எனக்கு எதுவும் தேவை கிடையாது. இது எப்படி எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, இந்த டாலர் சிம்பிள் என்ன பண்ணுன்னா, ஸ்ட்ரிங்குக்குள்ளே என்ன கொடுத்தாலும், டபுள் கோட்குள்ளே என்ன கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் ஆகுது, எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா, ஆனால் என்னென்னா, இந்த டாலர் சிம்பிள் கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே நான் ஒரு கர்லி பிரேசஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த கர்லி பிரேசஸ் மட்டும் எஸ்கேப் பண்ணி விட்டுரும். இட்ஸ் எஸ்கேப் கேரக்டர் மாதிரி. அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே மறுபடியும் நீங்கள் ஷீஷா கூட எழுதிக்கலாம். இது வந்து ஒரு ஷீஷாப்பாக கன்சிடர் ஆகும். இது வந்து ஒரு ஷீஷாப் வேரியபிள். லைக் புரியுதா, ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஒரு ஷீஷாப்பை கொண்டு வரதுக்காக லைக் ஒரு கர்லி பிரேஸ் கொண்டு வருவோம். அந்த கர்லி பிரேஸ் வந்து ஒரு எஸ்கேப் கேரக்டராக ரன் ஆகும். அந்த எஸ்கேப் கேரக்டருக்குள்ளே நீங்கள் டேரெக்டான ஷீஷாப் கூட எழுதிக்கலாம். ஷீஷாப்போட லைன்ஸை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இதை தான் என்ன சொல்லணும்னா இன்டர்போலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, லைக் பின்னு, சேலரி, நேம். இதை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா சேம் திங். உங்களுக்கு அங்கே என்ன அவுட்புட் வந்துச்சோ 1 2 3 4 1 2 3 4 பாயிண்ட் தினேஷ் குமார். ஓகேவா, சேம் திங். 3 ஒரே மாதிரி தான் இருக்கும். லைக் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கன்காட்டினேஷன், செகண்ட் ஒன் வந்து ஃபார்மேட்டிங், தேர்ட் ஒன் வந்து இன்டர்பிரிட்டேஷன்.
இன்டர்போலேஷன் மூணும் சேமாக தான் இருக்கும். இது 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். என்ன உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? திஸ் ஒன். அண்ட் ஆல்சோ சொன்னல இந்த எம்டி லைனுக்கு நான் இந்த இடத்துல கன்சோல்டர் ரைட் லைன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் இந்த இடத்துல எனக்கு அடுத்த லைன் வேணும். என்ன பண்ணுவேன்? லைக் எனக்கு பின் வரைக்கும் ஒரு லைனில் இருக்கணும். அதுக்கப்புறம் சேலரி வேறு ஒரு லைனுக்கு வரணும். அந்த யுவர் நேம் வந்து எனக்கு வேறு ஒரு லைனில் வரணும். சரிங்களா? இங்கே வந்து நான் உள்ளே வந்து கன்சோல்டர் ரைட் லைன் எழுத முடியாது. இதுக்குள்ளே வந்து இங்கே ஒரு கன்சோல்டர் ரைட் லைன் எழுதி நெக்ஸ்ட் லைன் கொண்டு போகலாம் முடியாது. ஓகேவா? ஸ்ட்ரிங்கே நெக்ஸ்ட் லைன் கொண்டு வரணும். அப்போ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா \n. இந்த \n அர்த்தம் என்னன்னா நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதை எங்கே கட் பண்ணி போட போகிறேன்னா லைக் இந்த பின்னுக்கு அடுத்து இதை போட்டுப்போம். இதுங்க தேவையில்லை. அதே மாதிரி இங்கே சேலரிக்கு அடுத்து ஒரு 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 \n. ஓகேவா? இது வரைக்கும் ஒரு லைன் இருக்கும். அதுக்கடுத்து அதுக்கப்புறம் மீதிக்கிற நெக்ஸ்ட் லைனை கொண்டு போயிடும். அதே மாதிரி இது வரைக்கும் ஒரு லைனில் இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த \n அப்புறம் இருக்கிறத வேற ஒரு லைனை கொண்டு போயிடும். அதில் மட்டும் செக் வந்துச்சு பார்த்தீங்களா? பின் வரைக்கும் பின் ஒரு லைனில், சேலரி ஒரு லைனில், நேம் ஒரு லைனில். இதுக்கு வந்து \n இது என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்கேப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எஸ்கேப் கேரக்டர்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே, இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு வேல்யூ எப்படி யூசர்கிட்ட கெட் பண்ணுவோம். அப்படி கெட் பண்ணுற வேல்யூ மொத்தமாக என்னவாக இருக்கும்? ஸ்ட்ரிங்காக மட்டும் தான் இருக்கும். இப்போ ஒரு நோட்ஸ் மாதிரி சொல்கிறேன். இப்போ நான் பண்ணதில் ஒரு வேல்யூவை கன்சோலில் யூசர்கிட்ட கெட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்னென்னா console.readline. அந்த console.readline நீங்கள் என்ன வேல்யூ வாங்கினாலும் அந்த வேல்யூ என்னவா கன்சிடர் ஆகும்? இட்ஸ் அ ஸ்ட்ரிங் ஒன்லி. சரிங்களா? அந்த ஸ்ட்ரிங்கை அந்த ஸ்ட்ரிங்கை நமக்கு தேவையான டேட்டாவை மாற்றிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதா 3 மெத்தட்ஸ் இருக்குது. 3 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் லைக் 3 டூல்ஸ் என்ன சொல்லிக்கோங்க. கன்வெர்ட்டு, பேர்ஸு, ட்ரை பேர்ஸ். ஓகேவா? அதில் கன்வெர்ட்ன்றது கன்வெர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கன்வெர்ட் நாட் ஓன்லி ஸ்ட்ரிங்கை மட்டும் இன்டிஜராக மாற்றாமல் டபுள்யூ உங்களுக்கு இன்டிஜர்னு கிடையாது. உங்களுக்கு என்ன டேட்டாவோ மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்ட்ரிங்கை மட்டும் வாங்கி அந்த மாதிரி மாற்றாமல் ஒரு டபுளாக இருந்தாலும் மாற்றும், டபுளாக இருந்தாலும் எடுத்துக்கும், ஃப்ளோட்டு, டெசிமல்ஸ் என்னவாக இருந்தாலும் எடுத்துக்கும். ஆனால் பேர்ஸ் என்ன பண்ணாது அப்படின்னா பேர்ஸ் வந்து ஒன்லி ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் அலோவ் பண்ணும். ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் மாற்றி கொடுக்கும். ஓகேங்களா? ஸ்ட்ரிங் எடுத்துட்டு ஸ்ட்ரிங் இன்டிஜராக மாற்றும், ஸ்ட்ரிங் எடுத்துட்டு ஸ்ட்ரிங்கை டபுளாக மாற்றும், ஸ்ட்ரிங் எடுத்துட்டு ஸ்ட்ரிங்கை லாங்காக மாற்றும். ஓகேங்களா? லாங் பேர்ஸ்னால் லாங்காக மாற்றணும், லாங் பேர்ஸ். ஓகேவா? அண்ட் தென் அதுக்கப்புறம் இது கன்கேட்டினேஷன்னா ஒரு ஸ்ட்ரிங்கோட மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸை கன்கேட் பண்ணுறது. லைக் ஸ்ட்ரிங்கோட எதை ஆட் பண்ணாலும் ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் ஆகும். இந்த பின்னுமே ஸ்ட்ரிங் தான் கன்சோல் போகும்போது. சரிங்களா? ஸ்ட்ரிங்கோட ஆட் பண்ணிட்டு போகிறது கன்கேட்டினேஷன். ஃபார்மேட்டிங் அப்படின்னா எனக்கு எங்கெங்கெல்லாம் ஒரு வேரியபிள்னு நினைக்கணும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அட்ரஸ் கொடுக்க போகிறேன் 0, 1, 2 அப்படின்ட்டு. அந்த அட்ரஸ்க்கான வேல்யூஸை நான் ஃபார்மேட் பண்ண போகிறேன். லைக் இது அப்படியே என்ன ரன் பண்ணும்போது ரன் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு இந்த அட்ரஸ்க்கு பதிலாக இந்த அட்ரஸ் இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ போய் ஸ்டோர் ஆயிரும். 0ன்ற இடத்துல இந்த கமாக்கு அப்புறம் இருக்கிற ஃபஸ்ட் வேல்யூவும் வேரியபிளோட வேல்யூவும், 1ன்ற இடத்துல இந்த செகண்ட் வேரியபிளோட வேல்யூவும், 2ன்ற இடத்துல தேர்ட் வேரியபிளோட வேல்யூவும் அசைன் ஆயிரும். சரிங்களா? இது ஃபார்மேட்டிங். இதே இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா என்னன்னா இன்பிட்வீன் நான் இதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளேயே நான் C# கோட்டில் தான் ட்ரை பண்ண போகிறேன். அதுக்காக யூஸ் பண்ணுறதா இன்டர்பிரிட்டேஷன். அது எப்படி அச்சீவ் பண்ணுவோம்னா வித் யூஸ் ஆஃப் $. $சிம்பிள் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்குள்ளே நான் ஒரு கர்லி பிரேஸை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை ஒரு எஸ்கேப் பண்ணி விட்டுரும். லைக் ஸ்ட்ரிங்லேருந்து C# மாற்றி விட்டுரும். அந்த C# நான் எழுதுனேன் அப்படின்னா அது C# வேரியபிள் என்னால் கால் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதுதான் இன்டர்போலேஷன். இதுதான் இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். லைக் இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் இந்த கோட்ஸை மேபி ஷேர் பண்ணிடுவோம். தனியாக ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கிற எல்லா கோட்ஸும் ஷேர் பண்ணிடுவோம். சரிங்களா? டே டு டே பண்ணுற எல்லா கோட்ஸையுமே ஷேர் பண்ணிடுவோம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.